சம்மனோ இல்லை இந்த மாதிரி நோட்டீஸ்களை பெறாமல் போனால், மறுத்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவர்லேயோ வீட்டு கதவுலையோ ஒட்டுறதுக்கு நடைமுறை உண்டு. அது ஏன் பண்ணன்னு தெரியல. ஆனால் இமெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சா கூட அது உங்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்னு டபுள் டிக் மூலமாக தெரியும் போது, இவ்வளவு நவீன காலத்தில் அதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு போகலை அப்படின்னு சொல்கிறதோ, குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜி அலுவலகத்துக்கே போகலை அப்படின்னும் அதெல்லாம் ஏற்புடையதில்லை. உடம்பு இருக்கும்போது புதுவெளியில் இருக்கிறவளுக்கு இமெயிலாம் இல்லாமல் இருக்காது. அது பல காரணங்களால் இருந்தாகணும், இருக்கும். அது கண்டிப்பாக உண்டு. எம்எல்ஏக்களுக்கு உண்டு சார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை எம்எல்ஏ உறுப்பினர்கள் அனைவருக்குமே தனி இமெயில் ஐடி உண்டு, ஒவ்வொருத்தருக்குமே. செந்தில் பாலாஜி மேலே பிஜேபிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கடும் அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவர் இந்த இடி வழக்கில் சரியாக ஒத்துழைக்கலன்னு ஒரு பாஜக தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதில் இன்னமும் அவரை சரியாக விசாரணை நடத்தி உள்ள தள்ளணும் என்ற குறியில் அவங்க இருக்காங்க, பாஜக மத்திய அரசாங்கம். கரூர் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை முழுக்க தன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார். இவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தோம்னா அந்த கொங்கு மண்டலத்தில் வேலை செய்யறது கொஞ்சம் குறையும், போதிய அளவு கவனம் செலுத்த முடியாது. அது பலனை நாம் அறுவடை செய்யணும் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் கருதுகிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக யாரை விசாரிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுக்கலை, இன்னும் சிபிஐ இன்னொரு நோட்டீஸ் அனுப்போம், இத்தனாம் தேதிக்குள்ள ஆஜராகன்ட்டு. இவர் ஏதாவது எக்ஸம்ஷன் கேட்பார். எனக்கும் தேர்தல் பணிகள்லாம் இருக்கு, பொட்டியை திறந்து எல்லாரும் கொடுக்கணும், மாதிரி ஏதாவது இருக்கலாம், அதனால எனக்கும் எக்ஸம்ஷன் கேட்கக்கூடும். இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தாவேகா கடந்த சில கூட்டங்களில் விஜயோ அல்லது தாவேகாவினரோ பாஜகவை விமர்சிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பா கி அவர்கள். வணக்கம் சார். வணக்காரி. சிபிஐ விசாரணை குறித்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. வீட்லேயும் சம்மனை வாங்க மறுத்திருக்காங்க, ஆஃபீஸ்லேயும் சம்மனை வாங்க மறுத்திருக்காங்க, மின்னஞ்சல் மூலயமா வந்திருக்கு. ஆனால் இது குறித்து எனக்கு தெரியல அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்கிறாங்க. ஏற்கனவே இடி வரும்போது ஆஃபீஸை திறக்க மாட்டேன், பல இடர்பாடுகளை அவர் கொடுத்தாங்க. ஸோ சிபிஐக்கும் இதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இதே அப்புறம் சம்மனை வாங்காமல் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ தான் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கதே. இப்போ ஏன்னா கரூர் சம்பவம் அப்படின்னாலே கரூர் சம்பவம் அப்படின்னு போட்டிங்களா, அதில் விஜய், புஷி ஆனந்த், இந்த கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி, இத்தனை பேரும் தான் நம்ம கண் முன்னாடி வருது. அப்போ இத்தனை பேர் தொடர்பாகவும் ஏதேனும் இந்த சிபிஐ வழக்கு அப்படின்னாலே அதெல்லாம் தான் வந்திருக்கணும். இப்போ தான் அனுப்பிச்சிருக்காங்க சம்மன். இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்களா இல்லையா, விசாரணைக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா, அது பேச்சு அடிபட்டதா இல்லையா, எதுவுமே தெரியும். சரி, ஓகே, பரவாயில்ல. அது இருந்தாலும் இடி ரைடு, இடி கேஸ் வந்ததே முதல்ல பணப்பரிமாற்றம், அது தொடர்பாக தான் வந்தது. அது முந்தைய இந்த வேலை பல பேருக்கு வேலை தர்றேன்னு சொல்லி அது தொடர்பாக வந்தது. அப்போவே சம்மன் வாங்க மாட்டேன் மறுத்தார். கடைசியில் நடந்தது கைது எல்லாம் தொடர்ந்து பல்வேறு காலம் இழுத்துருச்சு. இப்போது சம்மன் எனக்கு ஒரு கேள்வி, சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு வரலன்னு கூட சொல்லுவாங்க, தபாலில் வரல, குரியர் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போல்லாம் அதை கூட முறையாக விசாரணை பண்ணால் எந்த நேரத்தில் எப்போ எங்கே இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, சம்மனோ இல்லை இந்த மாதிரி நோட்டீஸ்களை பெறாமல் போனால், மறுத்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவர்லேயோ வீட்டு கதவுலையோ ஒட்டுறதுக்கு ஒரு நடைமுறை உண்டு. சீமானி வீட்டில் ஒரு தடவை போலீஸ்காரங்க அந்த மாதிரி ஒட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரி சான்சஸ் உண்டு. அது ஏன் பண்ணன்னு தெரியல. அது அந்த மாதிரி உண்ட நடைமுறை சிபிஐக்கு உண்டா இல்லையா தெரியாது. ஆனால் ஒன்று, சில துறைகளுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை உண்டு. ஆனால் இமெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சா கூட அது உங்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்னு டபுள் டிக் மூலமாக தெரியும் போது, இவ்வளவு நவீன காலத்தில் அதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு போகலை அப்படின்னு சொல்கிறதோ, குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜி அலுவலகத்துக்கே போகலை அப்படின்னும்
அதெல்லாம் ஏற்புடையதில்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இல்லை, மின்னஞ்சல் வெளிப்படையாக வச்சிருப்பாரா? சிபிஐ தெரிகிற அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு மின்னஞ்சல், பொது மின்னஞ்சல், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், அமைச்சராக இருந்தவர், அதாவது ஜாமீன் பெற்ற உடனே மறுநாள் அமைச்சராக்கப்பட்டவர், அதனால் உச்சநீதிமன்றத்தில் கூட்டு வாங்கப்பட்டவர் தான். இவ்வளவு இருக்கும்போது பொதுவெளியில் இருக்கிறவளுக்கு இமெயிலாம் இல்லாமல் இருக்காது. அது பல காரணங்களால் இருந்தாகணும், இருக்கும். அது கண்டிப்பாக உண்டு. எம்எல்ஏக்களுக்கு உண்டு சார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை எம்எல்ஏ உறுப்பினர்கள் அனைவருக்குமே தனி இமெயில் ஐடி உண்டு, ஒவ்வொருத்தருக்குமே. நீங்கள் எனக்கு இமெயில்னா என்னன்னு தெரியாதனால ஆரம்பித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. சிபிஐ விஜயை விசாரித்த பிறகு தான் இவருக்கு வந்து சிபிஐ சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விஜய் விசாரிக்கும் போது விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தகவலை சொல்லியிருப்பாரா? கரெக்ட், அதுதான் இருக்கணும். சிபிஐ இது மேற்போக்கா முதல்ல இந்த சம்பவத்துக்கு காரணம் சொல்லலை, சந்தேகத்துக்குரியவரா அது கூட இல்லை. இந்த சம்பவம் தொடர்பாக யாரை விசாரிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில், குற்றவாளி கூட கிடையாது, யார் விசாரிக்கலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது? கரூரில். என்ன நடந்தது? ஒரு பெரிய கூட்ட நெரிசல், பல்வேறு விபரீதங்கள், அதில் 41 பேர் உயிரிழந்தார்கள். ஏதோ ஒரு சம்பவம். அது யார் தொடர்பான சம்பவம்? விஜய் தொடர்பான சம்பவம். விஜய் கூட்டத்துக்கு வந்தார், அதனால் அப்படிங்கிற போது விஜய் சம்மன் அனுப்புகிறாங்க. விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் 2 முறை விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி கூட இங்கே தான் கூப்பிட்டாங்க. சாஸ்திரி பவனில் சிபிஐ கூப்பிட்டாங்க, மத்திய புலனாய்வுத்துறை கூப்பிட்டாங்க. இதெல்லாம் இங்கே தான் இது நடந்துருக்கு. விஜய்க்கு என்னதான் இருந்தாலும் ஒரு விவிஐபி அவரை போய் டெல்லியில் கூப்பிட்டாங்க. மெனக்கெட்டு டெல்லிக்கு போனார். அஃப்கோர்ஸ் அவர் தனி விமானத்தில் போனால் ஏதோ ஒரு கதை, அதை விட்ருங்க. டெல்லிக்கு 2 தடவை போயிருக்கார். ஜனவரி 12, 19 டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இருந்ததுன்னா. ஸோ 2 தடவை போயிட்டு வந்திருக்காரு. 3ஆவது முறை இப்போ கூப்பிட்ருக்காங்க, 10ஆம் தேதி, இன்றைய தினம். ஆனால் அவர் அவருக்கு நியாயமான ஏற்கத்தக்க ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. இது தேர்தல் சீசன் ஆரம்பித்தாச்சு. இப்போ அவர் எல்லா கட்சிகளுமே பொதுக்கூட்டம், மாநாடு, மக்கள் மத்தியில் பிரச்சார பரப்புரைக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. தேர்தல் தேதி தான் இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் இது அவங்க தேர்தலுக்கு ஆயத்தமாகறாங்க. எல்லா கட்சிகளுக்குமே இந்த இயல்பான நடவடிக்கை. அதன் மூலம் தாவேகா என்ற கட்சியை தொடங்கி விஜய்க்கும் அதனுடைய நெசசிட்டி இருக்குது. அதனால் அந்த பணிகளில் இருக்கனால கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது குறித்து அவங்க பரிசீலிக்கிறாங்க. அது சில சொல்லியிருக்கார், சென்னையிலே கூப்பிடுங்க, எங்களுக்கு இப்போ ஈஸியாக போயிட்டு வரா மாதிரி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார். அதை பற்றியே நம்ம விமர்சனங்கள்லாம் வேறு. பொதுவாகவே சரி, இஸ் ஆல்சோ பிஸி பாலிட்டிஷியன் இப்போது இன்றைய தேதியில். அதனால் அவருக்கு இந்த ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏற்புடையதாக தான் நான் பார்க்குறேன். மனுக்கள் வாங்காமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கார் இல்லையா? ஆமாம், அவர் மீதான ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனுக்களை இன்னும், அல்லது சிபிஐ இன்னொரு நோட்டீஸ் அனுப்பும், இத்தனாம் தேதிக்குள்ளே ஆஜராகன்ட்டு. இவர் ஏதாவது எக்ஸம்ஷன் கேட்பார். எனக்கும் தேர்தல் பணிகள்லாம் இருக்குது, பொட்டியை திறந்து எல்லாரும் கொடுக்கணும், இது ஏதாவது இருக்கலாம். அதனால் எனக்கும் எக்ஸம்ஷன் கேட்கக்கூடும். நான் என்னோட பார்வை. கேட்டால் அதை கூட அவங்க பரிசீலனை பண்ணி, நீங்கள் ஓகே சென்னையிலே வாங்க, இன்ன தேதியில் இதுக்குள்ளே ஆஜராகுங்கன்ட்டு. அப்படியும் ஆஜராகாமல் தவிர்த்தால் அதை ஏதேனும் நீதிமன்றம் மூலமாக அதற்கான ரெமெடியை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 5-6 தடவை இந்த மாதிரி சம்மன் அனுப்பிச்சிட்டோம், அவர் வரலை அப்படின்ற மாதிரி போகலாம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் மீது வைக்கப்படுற ஒரு விமர்சனம், வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் பண்ணுங்க, வெளியே எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்றது தான் அவர் மேலே வைக்கப்படுற, பல கட்சிகள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனமாக இருக்குது. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் எனக்கு வேலைகள் இருக்குது, எனக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட கேட்டிருக்காரு. இந்த விலக்கு கொடுக்கப்பட்டது பாஜக தாவேகா கூட்டணி பேசப்பட்டு வரும் நிலையில் தான் இந்த விலக்கு கொடுத்துருக்காங்களா? அதை பற்றி ஒரு பல தரப்புற சந்தேகம் எழுப்புது பாஜகவுக்கு. அதாவது நெசசிட்டின்னு ஒன்று இருக்குது. நேற்றைய தான் திருச்சியில் திமுக மாநாடு நடந்தது. நல்ல கூட்டம், நீங்கள் வரவழைக்கப்பட்ட கூட்டமாக வந்த கூட்டமாக அந்த விவாதத்தில் எல்லா கட்சிகளுக்கும் அந்த இது உண்டு. ஆனால் நேற்றைய தினம் திமுக மாநாடு, திருச்சி மாநாடு மகத்தான வெற்றி. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. திமுக ஆட்சியை பற்றி கேட்டிங்களா, ஆனால் வேறு கருத்து சொல்லு. நேற்று நடந்து மாநாடு நல்ல மகத்தான வெற்றி. அப்போது நாளுக்கு நாள் திமுக தன்னை தேர்தலுக்கு முழு பலத்தோடு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. இன்றைய சூழலில் நான் இதை
கடந்த ஒரு ஓராண்டாகவே சொல்கிறேன், இப்போ தேர்தல் நடத்தினாலும் திமுக தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி சூழலை அவங்க உருவாக்கிட்டீங்க. நல்ல கவனிங்க, எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தும் போது கடுமையாக விமர்சித்தவர்கள் முதல்ல இருந்தவங்க திமுக. எஸ்ஐஆர் அமலுக்கு வந்த உடனே முதலாக அதுக்கேற்ப களப்பணியில் ஆற்றி கரெக்டாக வாக்குச்சாவடிகளில் தயார்படுத்தி வாக்கு எண்ணிக்கை, வாக்காளர்கள் எண்ணிக்கை, இதெல்லாம் பர்ஃபெக்டாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சவங்க திமுக. அவங்க தயாராகிட்டாங்க. ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் தயாராகுவாங்க. அதுதான் டிஎம்கேயோட டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? நீட்டை கடுமையாக விமர்சிப்பாங்க. அவங்க ஆட்களில் அவங்க கல்லூரிகள் இதெல்லாம் நீட்டை கரெக்டாக வச்சுப்பாங்க, நீட்டு பிரகாரம் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒன்று அப்படி பேசுவாங்க, இப்படி மதுவிலக்கை பற்றி மதுபானத்துக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. எல்லா சாராய கடைகள் உற்பத்தி ஆலைகளையும் இவங்க தான் அழகாக நடத்துவாங்க. இந்தியை கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி தவறாமல் இருக்கும், ஆங்கிலம் கூட இருக்கும், தமிழ் இருக்குமான்னு கூட சொல்ல முடியும். இதெல்லாம் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி. இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இல்லை, சிபிஐ விலக்கு கொடுப்பது மூலமாக தாவேகா என்டிஏ கூட்டணி பக்கம் நகர வாய்ப்பு இருக்காது. நான் எதோ சொல்ல வரேன்னா, இவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து தேர்தலை எதிர்கொள்ளுகிற திமுக வலிமையாக இருக்கிறது. அதை எதிர்கொள்ள இப்போ அதிமுக அந்த வேகம் இல்லை. மெகா கூட்டணின்றதுல இல்லை, அவர் எதிர்பார்த்தார் சில கட்சிகள் வரும்னு, தாவேகா கூட வரும்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார். அந்த சூழல் அப்படி இருந்தது, பின்னாடி இல்லை, அமையலைங்கிறது ஒன்று ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திமுகவை வீழ்த்த என்ன வழி? ஒரே வழி, எல்லா எதிரிகளும் ஒன்றாக சேரணும். இதுதான் கடந்த பல காலமாக ஏற்பட்ட ஒரு தேர்தல் உத்தி. எப்போல்லாம் எதிர்கட்சிகள் ஒன்றா இணையிறதோ அப்போ வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான். இந்த அணுகுமுறையை தான் பாஜக என்ன நினைக்கிது, பாஜகவோட அதிமுக சேர்ந்துச்சு, வலிமையான கூட்டணி. பாமக இளைஞர் அன்புமணி வந்துட்டார், அதனால் ஓரளவு பலம் இருக்குன்னா கூட போதாது, திமுகவை எதிர்கொள்ளணும். நான் ஏன் திமுகவை பற்றி அவ்வளோ சொன்னேன்னா, அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களே ஃபைட் பண்ணணும்னா இன்றைக்கி மாஸ் அள்ளுகிற தாவேகா நான் குறை சொல்ல முடியாது. இளைஞர்கள் பெண்கள்லாம் ஈர்த்துட்டார் அவர். முந்தா நாள் நடந்த கூட்டத்தில் கூட நல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுத்து ஒரு அரசியல் தலைவராக அவர் மெல்ல மெல்ல உருவாகி வருகிறார். நான் மாற்று கருத்து சொல்லலை. இப்போ அவரையும் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா அடிக்கலாம், வீழ்த்தலாம் என்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இதெல்லாம் வதந்தியாக தான் இருக்குது, ஒன்றும் உறுதி செய்யப்படாத தகவல். நயினார் நாகேந்திரன் இப்போ இன்றைக்கி கேட்டதுக்கு என்ன சொன்னால், அதெல்லாம் வெறும் வதந்தி, ரூமர் அப்படிங்கிறார். அந்த தகவலை சொன்னால் பிரசாத்தை கட்சியை நீக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, கட்சியில் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க, ஆமாம், அப்போ பொறுப்பிலேருந்து நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நிற்கலை. அப்படி ஏஎன்எஸ் பிரசாத் மேலே அப்படின்னா ஒருவேளை இது நிஜமா இல்லை ஒரு நாடகமாவா? இல்லை, மோடி கசி விட்டார் அப்படின்றது தான். கசி விட்டார் இருக்கலாம், அல்ல வேறு சம்பவம். இவர் மேலே நடவடிக்கை எடுத்தனை பற்றி எங்களுக்கு மேலே சந்தேகமே கிடையாது, எங்களுக்கு அப்படிலாம் கூட்டணியெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் கூட கூட்டணி வரலாம், சூழல்கள் பெரிய அமையலாம். மேலிடம் பாஜகவோட மேலிடம் என்ன கருதுகிறது, அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேலிடத்தில் என்ன நினைக்கிறாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் விஷயங்கள் வரும்போது நல்லா கவனிக்கணும். ஏன் வருதுன்றது காரணத்தையும் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வரும்போது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கிறேன். இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தாவேகா கடந்த சில கூட்டங்களில் விஜயோ அல்லது தாவேகாவினரோ பாஜகவை விமர்சிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். திமுகவே மற்ற இதில் ஷார்ப்பாக எதிர்க்கிறாங்க. காங்கிரஸை எதிர்க்காமல் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணியும் தாவேகா கூட்டணியும் வரலை. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு திமுகனுடைய அற்புதமான பிளானில் காங்கிரஸ் போகாமல் வந்துடுச்சு. இதே கடந்த காலத்தில் திமுக கையாண்ட உத்தி தான். அது வெற்றிகரமாக அவங்க நடத்திட்டு காங்கிரஸை தங்களுடைய ஃபோல்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் காங்கிரஸ் தாவேகாவோட போகிறது அது காங்கிரஸ் நம்மளோட வந்தால் என்ன வராட்டா என்னங்கிற மனநிலை தாவேகாவுக்கு இருக்குது. ஏன்னா மத்தியிலே பாஜக இருக்குது. அந்த பாஜக நம்மளோட வந்தால் ஓரளவு பலன் இருக்கும். வழக்குகள், ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். நமக்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் தாவேகாவுக்கு. அதனால் அவங்க சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கருதக்கூடும். பாஜகவை பொறுத்தவரை இப்போ இருக்கிற சூழலில் திமுக வீட்டுக்கு அனுப்புறது ஒன்று தான் குறிக்கோள். யாரோடும் கூட்டு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலையை பலிகடாவாக்கி நயினாரை கொண்டு வந்து அதிமுகவே கைகோத்துது இதே அமித்ஷா தான். அந்த அளவுக்கு இறங்கி வந்தாங்க. அவங்களோட ஒரே ஒரு அஜெண்டா அதுதான்,
திமுகவை டிஃபீட் பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது தாவேகா பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியும். வருவதற்கான இது வாய்ப்புகள் இல்லைன்னு ஒதுக்க முடியாது. நாம் அப்படி தான் பார்க்குறோம். ஏன் இன்னும் சந்தேகம் சொல்கிறோம்னா, சீட் ஷேரிங் ஒன்று, சிஎம் யார், முதலமைச்சர் யார், டெப்டி சிஎம்மா, என்ன ஆஃபர் பண்ண போகிறாங்க, எவ்வளோ அமைச்சர் தராங்க, யார் டாமினண்ட்டாக இருப்பாங்க, இதெல்லாம் கேள்விக்குறி. டாமினண்ட்டாக இருக்க வேண்டியது அதிமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுக கீழே தான் அது. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது, தேமுதிக தொடங்கிய விஜயகாந்த் இருந்தபோது, இதே மாதிரி அவரும் ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கவரை ஒரு மாதிரி பேசி முடித்து, அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரனும் சசிகலாவும் முயற்சியில் தான், சோவும் ஓரளவு இது பண்ணார். இந்த முயற்சியில் தான் தேமுதிக அதிமுக கூட்டணி 2011 உருவாச்சு. ஆரம்பிக்கும் சும்மா ஆரம்பிக்கல, பல இழுபறி இருந்து கடைசியில் செட்டில் ஆயிடுச்சு. அதை வந்து எப்படி செட் பண்ண இந்த 3 பேருனுடைய முயற்சினால வருது. அது மாதிரி இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க பாஜக தாவேகா இழுபறி தான் எடுத்துக்கணும். உடனே ஏஎன்எஸ் பிரசாத்தை வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டாரு நயினார் நாகேந்திரன். அப்புறம் அதெல்லாம் வதந்தின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசியல்வாதிகள் வதந்தின்னு சொன்னால் அது நிஜமாகவும் இருக்கும். அது மாதிரி பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் காலம் இருக்குது. டேட் இன்னமும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. அநேகமாக இன்னும் ஒரு நாட்கள் 15ஆம் தேதிக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நாடகங்கள் அரங்கேற போகிறது பார்த்துருக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். கரூர் சம்பவம் அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சில மாதங்களே ஓடிடுச்சு. இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, அதாவது தேர்தல் நெருங்குற காலத்தில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கப்படுது. இது வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தையும் ஒரு எழுப்புது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் நகராட்சி முறைகேடு வேலைவாய்ப்பு வழங்கத்தில் ஒரு முறைகேடு சம்பந்தம் அவருக்கும் ஒரு கேஸ் இருக்குது. ஸோ திமுகவில் ஒரு அறியப்படும் முகங்களாக இருக்கிறவங்களுக்கு இது போல் வழக்கு மூலமா ஒரு அழுத்தம் கொடுப்பது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வியூகம் இருக்கா சார்? அதாவது என்ன பின்னடைவு அப்படின்னா, நேரடியாக பின்னடைவு இல்லை. இவங்கெல்லாம் ஏடிஎம் மாதிரி சொல்லுவாங்கள்ல அரசியலில் பேசும்போது. இவங்க கையில் நிறைய நிதி வச்சுருக்காங்க, தேர்தல் செலவுகளை சமாளிப்பதுக்கு. அதெல்லாம் திமுக கொடுக்குற எந்த அசைன்மெண்ட் இருந்தாலும் முடிச்சு இவர்கள். நேற்றைய தினம் ஸ்டாலின் பேசியிருக்கார், மாநாடு என்றால் கேஎன் நேரு, கேஎன் நேரு என்றால் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கேஎன் நேரு மேலே ஒரு மொபிலைஸ் பண்ணுவார் ஆட்களை. ஃபண்டு கொடுக்குறத செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஸோ கடந்த முறை மக்களவை தேர்ந்த போது ஜெகத் ரட்சகன் மீது நடவடிக்கை எடுக்க ரெய்டு நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அப்போ எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பர்ஸை திறக்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். கரூர் செந்தில் பாலாஜி மேலே பிஜேபிக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு, குறிப்பாக பிஜேபிக்கு கடும் அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த இடி வழக்கில் சரியாக ஒத்துழைக்கலைன்ற ஒரு பாஜக தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதில் இன்னமும் அவரை வந்து சரியாக விசாரணை நடத்தி உள்ளே தள்ளணும் என்ற குறியில் அவங்க இருக்காங்க பாஜக மத்திய அரசாங்கம். அதனால் செந்தில் பாலாஜி மேலே இது உண்டு. ரெண்டாவது, கரூர் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை முழுக்க தன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார். இவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தோம்னா அந்த கொங்கு மண்டலத்தில் வேலை செய்யறது கொஞ்சம் குறையும், போதிய அளவு கவனம் செலுத்த முடியாது. அது பலனை நாம் அறுவடை செய்யணும் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் கருத்து கூடும். அப்படி நினச்சாங்கன்னா இப்போ சிபிஐலேருந்து விலக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை செந்தில் பாலாஜிக்கு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி போகும் தெரியல. அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க ஒரு சில நாட்களில் தெரிஞ்சு போடுறது நமக்கு. செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கை என்பது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி, அல்லது கொங்கு மண்டலத்தை திமுக மகத்தான வெற்றி பெறுவதை தடுப்பதற்கான முயற்சி. அப்படிதான் நான் பார்க்குறேன். நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் ரியல் ஒன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.